ஹாய் ஃபோக்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷா ஸ்டோரியோட ஆர்ஜின் க்ரோத்தை தான் பார்க்க போகிறோம். ஷா ஸ்டோரியோட ஆர்ஜின் பார்க்க போகிறோம். தோற்றம் எப்படி அப்படிங்கிற விஷயம் பார்க்க போகிறோம். ஸ்டோரிஸ் இன் ஒன் ஃபார்ம் ஆர் another have existed throughout all history. Some 300 years before the birth of Christ, we had such Old Testament stories as those of Jonah and Ruth. Christ spoke in parables அப்படிங்கிறாங்க. அதாவது ஸ்டோரிஸ் முன்பு காலத்தில் வரலாற்று ரீதியாக எடுத்து பார்த்தோம்னா ஸ்டோரிஸ் அப்படிங்கிற விஷயம் அது எப்படி உருவானுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்புலத்தை நிறைய ஃபார்மில் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஃபார்ம், அதாவது வடிவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவி வழியால் கேட்குறது, வாய் வழியால் சொல்கிறது தான். ரிட்டன் ஃபார்மேட் அப்படிங்கிற விஷயம் தெரியாது. ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா சம் 300 years பிஃபோர் அப்படிங்கிறாங்க ரேண்டமாக. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 300 years பிஃபோர், ரீசெண்டாக 300 years 300 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குட்டி குட்டி கதை இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சான்று இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த கதை, அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பழைய ஏற்பாடு அப்படிங்கிற மாதிரி ஓல்டு டெஸ்டாமெண்ட் அப்படி சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஓல்டு டெஸ்டாமெண்ட்னா அது ஹெப்ரியூ ரைட்டிங் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு ரிட்டன் ஃபார்மில் நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். பைபிள் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கடவுள் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற விதமாக எழுதப்படுறது தான் இந்த பைபிள்னு சொல்லுவாங்க. ஸோ ஓல்டு டெஸ்டாமெண்ட் அப்படிம்பாங்க. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓல்டு டெஸ்டாமெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது மூலயமா நிறையா மாரல் ஸ்டோரிஸை சொல்லுவாங்க. ரிலீஜியஸை பரப்ப முடியும், மக்கள் மத்தியில் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லலாம். ஸோ இது மாதிரி நிறையா ரிட்டன் ஃபார்மல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் அதாவது சமீபமாக ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி ஜீசஸ், அதாவது கிரைஸ்ட் பிறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எது ஸ்ட்ராங் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எது நம்மளுக்கு ஒரு எவிடன்ஸாக இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸ் உருவாகிறதுக்கு இந்த மாதிரி பழைய ஏற்பாடு, ஹெப்ரியூ ரைட்டிங் அப்படி சொல்லுவாங்க. பழைய காலத்தில் ஹெப்ரியூ அதில் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் இருந்திருக்க மாட்டார். ஆனால் கோஸ்பல் சொல்லுவாங்கள்ல நிறைய பீப்புள்ஸு, ஸோ அவங்க மாதிரி ப்ராப்பர்ட்டு அவங்க மூலிமா சொல்லக்கூடியதான் இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கும். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா கிரைஸ்ட்டு வந்து கடவுள் வந்து மனிதர்களுக்கு நல்ல விஷயங்களை போதிக்கிற விதமாக சில கதைகள் இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. அதுதான் ஓல்டு டெஸ்டாமெண்ட்டில் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஜீசஸ் பர்த்து பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு சிறு கதைகள் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சான்றை தான் சொல்கிறாங்க. சம் 300 years பிஃபோர் தி பர்த் ஆஃப் கிரைஸ்ட் வி ஹேட் சச் ஓல்டு டெஸ்டாமெண்ட் ஸ்டோரிஸ் ஆஸ் தோஸ் ஆஃப் ஜோனா அண்ட் ஆஃப் ரூத் அப்படிங்கிறாங்க. அதில் ஜோன் ஆஃப் அண்ட் ரூத் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் ஷா ஸ்டோரிஸ். அது மூலிமா மக்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை சொல்லலாம் அப்படிங்கிற அந்த கேரக்டரை வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓல்டு டெஸ்டாமெண்ட்டில் ரிட்டன் ஃபார்மேட்டில் இருந்திருக்கதா சொல்கிறாங்க. இதுதான் ஷா ஸ்டோரிக்கோ இல்லை பொதுவாக ஸ்டோரிஸ்க்கு ஒரு ஆர்ஜினாக இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதை இன்னும் தெளிவாக சொல்ல போனால் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற விஷயம் உருவாகிறதுக்கு இந்த பழைய ஏற்பாடு ரொம்ப முக்கிய காரணகர்த்தாவாக இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதில் கிரைஸ்ட் ஸ்போக் இன் பேரபிள்ஸ், அதாவது கடவுள் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவார்னா இதில் பிறந்திருக்க மாட்டார், ஆனால் சில கேரக்டர் மூலயமா பேசியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் கிரைஸ்ட் ஸ்போக் இன் பேரபிள்ஸ் அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை மக்களுக்கு போதிக்க வராரு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்கிற விதமாக தான் கிரைஸ்ட் ஸ்போக் இன் பேரபிள்ஸ் அப்படிங்கிறாங்க. தி கிரீக்ஸ் அண்ட் ரோமன்ஸ் லெஃப்ட் அஸ் எபிசோட்ஸ் அண்ட் இன்சிடென்ட்ஸ் இன் தர் ஏர்லி கிளாசிக்கல்ஸ் அது கிளாசிஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஓல்டு டெஸ்டாமெண்ட் மட்டும் நம்ம ஸ்டோரிஸ் உருவாகிறதுக்கு காரணமாக இல்லை. அடுத்ததாக ரோமன் பீப்புளும் சரி, க்ரீக் பீப்புளும் சரி, இவங்களும் முக்கிய காரணகர்த்தாவாக இருந்திருக்காங்க இந்த ஸ்டோரி வளர்கிறதுக்கு. அவங்க லைஃப்பில் நடந்த விஷயங்கள்லாம் நிறைய விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ நிறைய கதைலாம் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நிறைய கதை உருவாகிறதுக்கு வாய்ப்பாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த மிடில் ஏஜஸ் the impulse to storytelling manifested itself in fables and epics about beast and also in the medieval romance அப்படிங்கிற. மிடில் ஏஜஸில் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த மாதிரி ஃபிக்ஷன் நேரட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேபிள்ஸ், எபிக் காவியங்கள், சில கதைகள் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயங்கள், மாரல் எல்லாமே பார்த்திங்கன்னா மாரல். ஆரம்பத்தில் ஸ்டோரிஸ் எப்படி ஆரிஜினாக இருக்குது பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களை மக்கள் மத்தியில் பரப்பணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் நிறைய ஸ்டோரிஸை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. மிடில் ஏஜஸில் கொஞ்சம் பாப்புலராகவே இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி ஸ்டோரி சொல்கிறது. சில காவியங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த காவியங்கள் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே அனிமல் மூலயமா பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. ஸோ இது போல் நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. இந்த மிடில் ஏஜஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன ரீசன் பார்க்கலாம். மிடில் ஏஜஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமனோட வீழ்ச்சின்னு சொல்லலாம். ரோமன் பீப்புள் இருப்பாங்களே அவங்களோட வீழ்ச்சி, அதாவது பார்த்திங்கன்னா AD 300 அப்படி சொல்லுவாங்க. அந்த வருஷத்தில் ரோமனோட வீழ்ச்சி அடையுது. அதுக்கப்புறம் ஐரோப்பியர்களோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா அதிகமாகவே ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த இடைப்பட்ட காலம் தான் மிடில் ஏஜஸ் அப்படிங்கிறாங்க. நார்மன் கான்க்யூஸ்ட் இன்னும் ரெகனைஸ் பண்ணணும்னா சொல்லலாம். ஸோ அதாவது ரோமன் பார்த்திங்கன்னா AD 300 அவங்களோட வீழ்ச்சி அடைகிறாங்க. அப்போ
அந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா ஐரோப்பியர்களுடைய வளர்ச்சி அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த இடைப்பட்ட காலத்தை தான் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா மிடில் ஏஜஸ். அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரி அப்படிங்கிற விஷயம் வளருது அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு காவியமாகவும் வளருது, நிறையா ஃபிக்ஷன் இது மாதிரி நிறையா சாதாரணமாக ஒரு கதை மாரல் ஸ்டோரி சொல்கிற விதமாகவும் நிறைய வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மெடிவல் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மெடிவல் ரொமான்ஸ் வேறு அங்கே ஸ்டோரியில் வருது அப்படிங்கிறாங்க. ஸ்டோரினா ஸ்டோரி டைப்பில் இப்போ ஷார்ட் ஸ்டோரிலாம் சொன்னோம்ல, ஸ்டோரிஸ் எப்படின்னா இந்த ஃபேபிள்ஸ் அண்ட் எபிக்ஸ் சொன்னல, இது மூலயமா ஒரு நல்ல விஷயங்களை பரப்புகிற மாதிரியும், அதே போல் மெடிவல் ரொமான்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அது மூலியமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல வர்றது தான் மெடிவல் ரொமான்ஸ் அப்படிங்கிறது. அது ஒரு ஸ்டோரி டைப் தான். ஆனால் இது ரொமான்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் காதல் அப்படின்னு எடுத்துக்கூடாது. மெடிவல் ரொமான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் என்ன ஸ்டோரி கண்டென்ட் ஆகிருக்குன்னா அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்வென்ச்சர்னால் அந்த அரசர்களோட லைஃப் ஸ்டைலை வெளிப்படுத்துகிற விதமாக தான் இருக்கும் இந்த மெடிவல் ரொமான்ஸ். ரொமான்ஸ்னால் இங்கே லவ்வெல்லாம் இட் நாட் ரெகனைஸ்ட் அஸ் லவ், இட் ரெகனைஸ்ட் அஸ் ஜஸ்ட் இஸ் லைஃப் ஆஃப் இட் ரெஃப்ளெக்டட் டு லைஃப் ஆஃப் கிங் லைஃப், அரிஸ்டோக்ராசி லைஃப். ஓகேங்களா? அதாவது பெரிய பெரிய பணக்காரங்க அரசர்களோட லைஃப்பை எடுத்து சொல்கிறது தான் இந்த மெடிவல் ரொமான்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்ததாக இந்த மிடில் ஆஃப் த 14th century, அடுத்ததாக 14th century சொல்கிறாங்க. 14ஆம் நூற்றாண்டு மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கதையை வளர்க்குறதுக்கு அவரும் கொஞ்சம் பாடுபட்டிருக்காருன்னே சொல்லலாம். இந்த மிடில் ஆஃப் த 14th century பொக்காஷியோ அசம்பிள்ட் எ 100 tales இன் புக் கால் தி டெக்கமரன். அதாவது பொக்காஷியோ அப்படிங்கிறவர் இந்த 14ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா மத்தியில், அதோட நடு மத்திய அப்படி சொல்லுவாங்கள்ல, மிடில் அப்படி சொன்னாலே, ஸோ அந்த 14ஆம் நூற்றாண்டில் டெக்கமரன் அப்படிங்கிற புக்கை கலெக்ஷன் ஆஃப் ஒர்க்கை என்ன பண்ணுறாருன்னா அதில் சின்ன சின்ன நிறையா நல்ல விஷயங்களை சொல்லித்தர கதைகள்லாம் இருக்குது. அந்த டெக்கமரன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு காரண காரியமாக வைக்கிறது இந்த ஸ்டோரிஸ்லாம் வளர்கிறதுக்கு அவர் ஒரு முக்கிய பங்கு ஆட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக சாசர்னு ஒரு ஆள் வராரு. இந்த சேம் செஞ்சுரி சாசர் ரோட் இஸ் ஃப்ரேம் ஒர்க் கலெக்ஷன் அப்படிங்கிறாங்க. தி கேட்டபரி டேல்ஸ். அதே போல் தான் தி கேட்டபரி டேல்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது சின்ன சின்ன ஷார்ட் ஸ்டோரி இருக்கும். ஸோ அது மூலமா ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்லி வருவார். ரிலீஜியஸை பரப்பலாம், இல்லை மாரல் ஸ்டோரி சொல்லலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயத்த சின்ன சின்ன ஸ்டோரிஸ் வரும். ஸோ அது மாதிரி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸ் வளர்கிறதுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருந்திருக்காங்க. இப்படி தான் இந்த தோற்றங்கள் ஷார்ட் ஸ்டோரியோட தோற்றம் வந்துச்சு, ஸ்டோரிஸோட தோற்றம் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக இன்னொருத்தர் யார் பண்ணால் 15th century, 14th century பார்த்தோம், இப்போ 15th century. இந்த 15th century மால்ரே இன் லீ மார்ட் டாட்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியை கேதர் பண்ணுறார். அதாவது நிறைய சீரியஸ் இருக்குது. அந்த பார்த்தீங்கன்னா ஒர்க் நேம் லீ மார்ட் டேட்டர் அப்படிங்கிற ஒர்க் நேம். அது பார்த்தீங்கன்னா ஒரு லாங் நேரேட்டிவ் சொல்லலாம், பெரிய ஒரு புக்குன்னு சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா எதை பற்றி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் ஜஸ்ட் ஒரு நைட்ஹுட்டோட லைஃப் ஸ்டைல். நைட்ஹுட்னா யாருன்னா படைத்தளபதி, போர் வீரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைலை பற்றி தான் இந்த அதாவது லீ மார்ட் டேட்டர் அப்படிங்கிற ஒரு புக்கில் கொடுத்துருப்பாரு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரிஸ் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம க்ரோத்தை பார்க்கலாம். அடுத்ததாக ஷார்ட் ஸ்டோரியோட க்ரோத்தை தான் பார்க்க போகிறோம். அதோட வளர்ச்சி தான். அண்டர் இட்டாலியன் இன்ஃப்ளூயன்ஸ் ப்ரோஸ் ரொமான்ஸ் கண்டினியூட் டு பி டிரான்ஸ்லேட்டட் அண்ட் ரிட்டன் இன் இங்கிலீஷ் டூரிங் த 16th and 17th century. அதாவது ஆங்கிலத்துக்கு கிடைக்கக்கூடிய இந்த கதைகள்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்டாலியன் மூலமாக தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இட்டாலியில் எழுதப்படக்கூடிய அந்த கதைகள் மூலமாக தான் ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதுவும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 16ஆம் 17ஆம் நூற்றாண்டில் மொழிபெயர்த்திருக்காங்க ஆங்கிலத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கிலீஷுக்கு இந்த ஸ்டோரி எழுதுகிற பழக்கம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்டாலி அப்படிங்கிற ஒரு கண்ட்ரிலேருந்து தான் கிடச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இந்த ப்ரோஸ் ரொமான்ஸ் அப்படின்னு பார்த்தாலே, ரொமான்சஸ் அப்படின்னாலே நம்ம லவ், நாட் ஓன்லி லவ் மட்டும் இதை என்ன பண்ணல, ரெகனைஸ் பண்ணல. ஆக்சுவலாக அது ஹை லைஃப் ஸ்டைல், பெரிய பெரிய கிங்ஸ் அவங்க லைஃப்பில் நடக்கக்கூடிய வாராக இருக்கட்டும், ரொமான்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பற்றியும் இங்கே டிஸ்கிரைப் பண்ணுறது தான் இந்த ப்ரோஸ் ரொமான்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கதைகள்லாம் இட்டாலியனில் இருந்திருக்கு. ஸோ அந்த இட்டாலியனில் இந்த கதைகளை இங்கிலீஷில் மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க. அதுவும் 16ஆம் நூற்றாண்டுலையும் 17ஆம் நூற்றாண்டுலையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பட் நன் ஆஃப் திஸ் கேன் பி கிளைம்டு ஆஸ் டைரக்ட் அசன்டஸ் ஆஃப் த மாடர்ன் ஷார்ட் ஸ்டோரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருமே இது போல் இந்த இங்கிலீஷில் எழுதப்பட்ட ஷார்ட் ஸ்டோரிக்கு யார் மூதாதையர், ஒரு ஃபாதராக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ ஏன்னா இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இன்னும் யார் அப்படிங்கிற மாதிரி அக்யூரேட்டாக சொல்ல முடியல. பட் நன் ஆஃப் திஸ் கேன் பி கிளைம்ட் ஆஸ் டைரக்டர் ancestors of modern short story.
In the 18th century, Steele and Addison evolved the tale with the purpose to drive home a moral. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலகட்டத்தில் ஸ்டீல் அடிஷன் ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பீரியடிக்கல் எஸ்எஸ் ரைட் பண்ணுறதுல பெரிய வல்லவர்கள் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி நிறைய சமூகத்தை பற்றி சமூகத்துக்காக ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கதையெல்லாம் எழுதுகிறாங்களாம். ஸோ அதனால் இவங்களும் ஒரு முக்கிய பங்கு ஆட்டியிருக்காங்க. 18ஆம் நூற்றாண்டில் தான் இந்த வளர்ச்சி ஷார்ட் ஸ்டோரிக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க மூலிமா. அது மட்டும் இல்லாமல் பட் த ஷார்ட் ஸ்டோரி வாஸ் ரெகக்னைஸ்ட் அஸ் எ மேஜர் லிட்ரரி ஃபார்ம் ஒன்லி இன் த 19th century. என்னதான் அடிஷன் அண்ட் ஸ்டீல் ரெண்டு பேருமே இந்த ஷார்ட் ஸ்டோரிக்கு ஒரு வளர்ச்சி கொடுத்துருந்தாலும் ஆனால் அந்த அளவுக்கு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக அந்த டைமில் இல்லை. ஆனால் 19ஆம் நூற்றாண்டில் தான் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணியிருக்குன்னா இந்த ஷார்ட் ஸ்டோரி அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியத்துவம் பெற்றிருக்கு அப்படிங்கிறாங்க. 19ஆம் நூற்றாண்டில் தான் ஷார்ட் ஸ்டோரி அப்படிங்கிறது ரொம்பவே பாப்புலராக ஆணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. The decisive step, however, was taken in America about 1830 by Nathaniel Hawthorne and Edgar Allan Poe, who both by percept and examples formulated the modern theory of short story writing. அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்தது ஸோ 19ஆம் நூற்றாண்டில் பெருமையாக ஆயிடுச்சு ஷார்ட் ஸ்டோரி அப்படிங்க. அடுத்தது அமெரிக்கன்ஸ் சும்மா இருப்பாங்களா, இது வரைக்கும் இங்கிலீஷ் பீப்புள் இங்கிலாந்து பீப்புள் ஷார்ட் ஸ்டோரி அப்படிங்கிற விஷயத்தை அடி எடுத்துட்டாங்க. அவங்க கொஞ்சம் ஷார்ட் ஸ்டோரி அப்படிங்கிற விஷயத்த அவங்க ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கன்காரங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் நம்மளும் கதை எழுதும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்கள்ட்டேருந்து கொஞ்சம் திருடுறாங்க. அதுதான் த டிசிசிவ் ஸ்டெப் ஹவவர் வாஸ் டேக்கன் இன் அமெரிக்கா அபவுட் 1830 பை நேத்தனியல் ஹாத்தான் அண்டு எகர் ஆலன் போ. இந்த ரெண்டு ஆத்தரும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நேத்தனியல் ஹாத்தான் அண்டு எட்கர் ஆலன் போ இவங்க ரெண்டு பேருமே இது மாதிரி கதையை எழுதுறதுக்கு ரொம்பவே முனைப்பாக இருக்காங்க. இது மாதிரி ஷார்ட் ஸ்டோரிக்கு முதல்ல இவங்க ரெண்டு பேரும் தான் என்ன பண்ணுறாங்க அமெரிக்காவில் அமெரிக்கன் லிட்ரேச்சரில் ஷார்ட் ஸ்டோரி அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்தது இந்த ரெண்டு பேரும் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எழுதியிருக்காங்கன்னு சொல்லலாம். நேத்தனியல் ஹாத்தன் அண்டு எட்கர் ஆலன் போ இவங்க ரெண்டு பேரும் தான் அமெரிக்கன் லிட்ரேச்சரில் அமெரிக்கன் பீப்புளுக்கு ஷார்ட் ஸ்டோரினா என்ன அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்தது இவங்க ரெண்டு பேர் தான் சொல்லலாம். ஸோ ஃபாதர் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரி இன் அமெரிக்கான்னு கேட்டால் எட்கர் ஆலன் போ கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் க்ரோத், இப்படி தான் அதோட வளர்ச்சி ஏற்பட்டுறதா சொல்கிறாங்க ஷார்ட் ஸ்டோரிக்கு.